பிதாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை தொழுது கொள்ளுகிற அழைக்கப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அழைக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் இங்கே கொண்டு வந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த இல்லத்தை கர்த்தருடன் திறந்து கொடுத்து அவருடைய உள்ளங்களை திறந்து கொடுத்து எங்கள் யாவரையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் எங்கள் மத்தியிலே நீர் வரும்படியாக உண்மை அழைக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதை நாங்கள் எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு இந்த மாலைகளிலே ஒரு முறை கூட ஒரு அனுபவத்தை தரும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நேரத்தை பரிசுத்தப்படுத்தார், இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தாரோ, இந்த இடத்துல நாங்கள் செய்கிற இந்த மாலைகளிலே ஆண்டவரை பாடுகிற பாடல்கள் துதிகள் உமக்கு வந்து சேரட்டும் ஐயா. ஆமா ஆண்டவரை, அந்த துதிகள் உண்மை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதிப்பதை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரை. நாங்கள் செய்கிற ஜபங்கள் உடைய பாதத்திற்கு வரட்டும் ஆண்டவரை, செவிக்கு வரட்டும் ஆண்டவரை. எத்தனையோ ஜபங்களை எங்களுடைய இதயத்தின் ஆழத்துல ஒருவேளை சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிற தெய்வம். அந்த ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது இன்று இங்கே சேரெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் நீர் கேட்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் வாசிக்கிற வேத பகுதி ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தியானம் அதில் உங்களுடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உங்களுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பிழைக்கத்தக்கதாக எங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை இந்த மாலைகளில் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வதித்தாரோம். இங்கே வந்திருக்கிற சகோதரர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் யார் யாரை மனதிலே வைத்து இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோமோ, வர தடைப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது எங்கள் வந்திருக்க கூடும் என்று நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் இந்த மாலை வேளையில நினைத்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். துதி மகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய முதல் பாடலை பாட கேட்போம்.